இங்கே ஃபஸ்ட்டு செமிஃபைனல் மேட்ச்சில் இருக்கோம். இங்கே வந்து 3ஆவது நாள் வந்து இன்றைக்கான டேயில் வந்து கேகேசிசி கீழே கொட்டே அவங்க செமி என்ட்ரு ஆயிருந்தாங்க. ஆமாம், இந்த மேட்ச்சு ஃபுல்லாகவே எடுக்க முடியல நம்ம விளாண்டனால. இது இப்போ வந்து செமிஃபைனல் மேட்ச்சில் இருக்கோம். மேட்ச் இங்கே யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தச்சம்புதுப்பட்டி வர்சஸ் கல்லல் வெண்புறா. இப்போ கல்லல் வெண்புறா வந்து ஃபஸ்ட்டு டே செமி என்ட்ரு ஆயிருந்தாங்க. தச்சம்புதுப்பட்டி 2வது நாள் வந்து செமி என்ட்ரு ஆயிருந்தாங்க. அவங்க 2 பேருக்கு தான் இப்போ மேட்ச்சுக்கு வந்து 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. இங்கே 4 பவுலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். 2 ஓவர் மட்டும் காமன் பவர் பிளேயாக இருக்க போகுது. சரி, 5 பவுலர். இப்போ நீங்கள் பேட்ஸ்மேன் இங்கே அரவிந்த் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. நான் ஸ்ட்ரைக்கிங் இல்லை சரவணன். பவுலிங் எண்ணில் ஃபஸ்ட்டு ஓவர் இங்கே பவர் பிளே ஓவர் போகிறாங்க. ஆறுமுகம் ஒரு நல்ல பேட்டிலாக இருக்கும் இந்த டோர்னமெண்ட்டில். அரௌண்ட் த கேள் இந்த ஃபஸ்ட் ஒன் 6 to அரவிந்த். ஃபஸ்ட்டு பால் இங்கே ஃபீல்டர் கையிலான்னு பார்த்தா இங்கே கேட்சு ட்ராப்புங்க. ஃபஸ்ட்டு பாலே ஒரு கேட்சுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் இங்கே கேட்சு ட்ராப் பண்ணி அதை ஒரு ரன்னாக மாற்றிருக்காங்க. இங்கே சிங்கிள். ஒன்று ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அரவிந்த் ஸ்ட்ரைக்கில், சாரி சரவணன். இங்கே சிங்கிள், பேக் டு பேக். இங்கே சிங்கிள் ஒன் இறங்கி போனார். ஒரு டாஸ் பால் கரெக்டாக ஃபீல்டரை மேலே வச்சுருந்தாங்க. இதுவும் சிங்கிளாக மாறி இருக்கு. ஆங்கானும் ஸ்கொயரும் மேலே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஒரு ரன் மட்டும் சிங்கிள். இல்லை ஷாட்டுங்க இறங்கி போய் கனெக்ட் பண்ணார். ஆனால் அவங்க ஃபீல்டரை கரெக்டாக வச்சுருக்காங்க. இங்கே பாலுக்கு பால் இந்த ஃபீல்டரை சேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு சிங்கிள். 5 பாலுமே எந்த பவுண்டரிஸ் எதுவும் கொடுக்காம போட்டிருக்காரு. என் பவர் பிளே 6. ஒன்று ஓரத்துக்கிட்டேருந்து ஸ்பீக்கர் டெலிவரி இங்கே லெக் பை. ஆனால் அது டாட் பாலாக மாறி இருக்குங்க. இந்த டாட் பாலோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட்டாக இருக்குது. ஓவருக்கு எந்த விக்கெட்டே லூஸ் பண்ணாமல் இங்கே ஸ்கோர் 5 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க தச்சம்புதுப்பட்டி. இங்கே ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. இங்கே செகண்ட் பவர் பிளே ஓவர் போடுறக்காண்டி பவுலிங் இல்லை வினோத். இங்கே ஓரத்துக்கில் இங்கே ஃபஸ்ட் ஒன் அரவிந்த் ஸ்ட்ரைக்கில் இறங்கி போனார். ஆனால் லைனில் லென்த்தில் டாட் பால். செகண்ட் ஒன் ரெடி இறங்கி போய் நேருக்கு நேரம் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அங்கே கேப்புங்க. ஆனால் அது 2 பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்கு. இங்கே 4 அரேஞ்ச் பேட்லேருந்து இங்கே முதல் 4 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. குட் ஷாட். தேர்ட் ஒன் இறங்கி போய் கனெக்ட் பண்ணார். நான் ஃபீல்டர்கிட்டே சிங்கிளாக மாறி இருக்கு. ஃபோர்த் ஒன் சரவணன் ஸ்ட்ரைக் இங்கே ஸ்டெம்புக்கு எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் லெக் பை மூலியமா இதுவும் சிங்கிளாக மாறி இருக்கும். பேக் டு பேக் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இறங்கி போய் கனெக்ட் பண்ணார். ஆனால் ஃபீல்டர்கிட்டே ஒரு ரன் மட்டும். இங்கே லாஸ்ட் ஒன் பவர் பிளே லாஸ்ட் பால் போனார். லெக் பை உடம்புலே பட்டிருக்கு. இதுவும் ஒரு ரன்னாக மாற்றிருக்காங்க. இங்கே சிங்கிள். இந்த சிங்கிளோட அந்த ஓவரும் இங்கே கம்ப்ளீட்டாக இருக்குது. இங்கே 2 ஓவருக்கு எந்த விக்கெட்டே லூஸ் பண்ணாமல் இங்கே ஸ்கோர் 13 ரன்னுக்கு ஆடிருக்காங்க தச்சம்புதுப்பட்டி. இங்கே 2 பவர் பிளே ஓவருமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவர் போடுறாக்காண்டி நியூ பவுலர் கூகுள் யங்ஸ்டர். ஃபஸ்ட் ஒன் மறிச்சு கனெக்ட் பண்ணார். ஆனால் அது கேப்புங்க. பவுண்டரியாக பார்த்தா இல்லை ஃபீல்டர் வந்துட்டார். நல்லா ஸ்டாப் பண்ணிக்கணும். ஆனால் இங்கே ரன்னிங் குயிக்காக இருந்திருக்காங்க. அதை 2 ரன்னாக மாற்றிருக்காங்க. செகண்ட் பால் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. டாட் பால். தேர்ட் ஒன் எல்லாம் மறிச்சு கனெக்ட் பண்ணார் மிட் விக்கெட் ஏரியாவில். அது கேப் 2 ரன்னாக மாறும்னு நினைக்கிறேன். இல்லை நல்லா ஸ்டாப். 2 ரன். ஆனால் 3ஆவது ரன்னுக்கு ஒரு முயற்சி. இங்கே நல்ல ரன்னிங்கு. அது 3 ரன்னாக மாற்றிருக்காங்க. இங்கே குயிக்காக இருந்திருக்காங்க. அந்த ஓவர் த்ரோர் ஏரியாக்குள்ளே ஒரு ரன் ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் அரவிந்த் ஸ்ட்ரைக்கில் நெட்டில் ஒரு எட்ஜு குயிக்காக போயிடுச்சு. நல்லா ஸ்டாப். அகேன் 3 ரன்ஸ். இங்கே பேக் டு பேக். இங்கே 2 3 ரன்ஸ். 2 மோர். ஃபீல்டர் கையில் இங்கே 6 நல்ல டேக்கனுங்க. இங்கே விக்கெட்டாக மாறி இருக்குது. மொதல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே கோகுல் சரவணன் விக்கெட்டை பேட்ஸ்மேனா இங்கே முருகன் உள்ளே வந்திருக்காரு. இங்கே லாஸ்ட் பால் கீப்பருக்கு பின்னாடி தூக்கி விட்டார். அது கண்டிப்பாக அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரிங்க. இங்கே 4 அவர் சந்தித்த முதல் பாலே இங்கே ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காரு முருகன். அதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட்டாக இருக்குது. 3 ஓவருக்கு 1 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 26 ரன்னுக்கு ஆடிருக்காங்க தச்சம்புதுப்பட்டி. நான் ஒரு போகிறக்காண்டி பவுலிங் இல்லை ஆறுமுகம். அவருக்கான 2வது ஓவர் 200 ஃபஸ்ட் ஒன்னே இறங்கி போய் டிஃபென்ஸ் பண்ணியிருக்காரு. உடம்போட ஆனால் லெக் பை மேலே பட்டிருக்காங்க. இங்கே பவுலரே போயிட்டாருங்க. ஆனால் இங்கே அது 2 ரன்னாக மாற்றிருக்காங்க. இங்கே 2 ரன். இன்னும் குயிக்காக இருக்காங்க. செகண்ட் ஒன் ஸ்கூப் ஷாட் மாதிரி போனார். இங்கே ஃபீல்டரை மாற்றி வச்சனால அந்த ஷாட்டுக்கு கமிட் ஆயிருந்தார். ஃபீல்டர் எடுத்துடுறோக்குள்ள. ஆனால் 2 ரன்னாக மாற்றிருக்காங்க. இங்கே 2 ரன். இங்கே பேக் டு பேக் 2 ரன். தேர்ட் ஒன் குயிக்கர் டெலிவரி டாட் பால். ஃபோர்த் ஒன் பேட்ஸ்மேன் இறங்கி போனார். ஆனால் பிஃபோர் லென்த்தில் எடுத்துகிட்டு வந்துருந்தார். ஃபீல்டர் அன்புக்கிட்டே இங்கே ஒரு ரன் மட்டும் சிங்கிள். லாஸ்ட் 2 மோர் முருகன் ஸ்ட்ரைக்கில்
நல்லா ஸ்டாப்புங்க அங்கே. இங்கே ஒரு த்ரோ, தப்பான த்ரோ. இங்கே 2 ரன்னாக மாற்றிருக்காங்க. இங்கே டாட் பாலு. லாஸ்ட் ஒன். பேட்டில் ஒரு இன்சைட் எட்ஜு, ஆனால் இங்கே போல்லே பட்டிருக்குங்க. விக்கெட்டு. இங்கே 2வது விக்கெட்டை ஒரு விக்கெட்டை லாஸ்ட் பால் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே 6. அதோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட்டாக இருக்குது. இந்த ஓவருக்கு 2 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 33 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. ரிமைனிங் 2 ஓவர் இருக்குது. 2 ஓவருமே நியூ பாலர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஓவர் போடுற கண்டி பவுலிங் இல்லை சிவா. அரேஞ்ச் ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் ஒன். ஃபீல்டர் ஐஸ் ஆன் த பால். நல்ல கேட்சுங்க. ஒயிட் வினோத் இங்கே விக்கெட்டாக மாறி இருக்குது. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த அரேஞ்ச் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே ஃபஸ்ட்டு பால் அவ்வளோ நேரம் தரையில் தான் ஆடிக்கிட்டு இருந்தார். இந்த ஒரு பால் தான் பெரிய ஷாட்டுக்கு போய் அவர் விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காரு. இங்கே நல்ல பேட்டிங் அரவிந்த். நியூ பேட்ஸ்மேனா இங்கே பாண்டியா உள்ளே வந்திருக்காரு. செகண்ட் ஒன். சிங்கிள் 1 ரன் மட்டும். தேர்ட் ஒன் ஓப்பன் நியூ பேட்ஸ்மேன் அந்த சக்தி ஸ்ட்ரீக்கில் ஷாட்டுங்க. ஒரு பெரிய ஹிட்டு கிளியர் பண்ணியிருக்குங்க. இங்கே 6ங்க. அவருக்கான சந்திச்ச முதல் பாலே இங்கே ஒரு 6 பதிவு பண்ணியிருந்தார். நேற்று நாள் எல்லா மேட்சுமே ஃபஸ்ட்டு பால் ஒரு 6 பதிவு பண்ணியிருந்தாரு. இங்கே சக்தி. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேரம் கனெக்ட் பண்ணியிருக்காரு. சான்ஸ் ஃபார் இது கேட்சான்னு பார்த்தா ஃபீல்டர். ஐயோ கேட்ச் ட்ராப்பு. சரியான ஹைட்டாக இருந்துச்சு. கேட்ச் ட்ராப் பண்ணியாத நல்ல டேரக்ட் ஹிட்டு. ஆனால் இங்கே 3 ரன் கொடுத்துருக்காங்க. 3 ரன்ஸ் 3 ரன்னாக மாறி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஒரு அரடியாக கனெக்ட் பண்ணார். ஆனால் ஃபீல்டர்லாம் மேலே வச்சுருந்தாங்க. நல்லா த்ரோங்க. ஒரு சிங்கிள் 3 பால் 1 பால் வைடு. ஒரு ரிவர்ஸ் திரும்பினார். ஆனால் இங்கே நல்ல கீப்பிங். டாட் பால் குயிக்காக வந்துருச்சு. அதோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட்டாக இருக்குது. 5 ஓவருக்கு 3 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 46 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. இங்கே தச்சம்புதுப்பட்டி ஒரு ஓவர் ரிமைனிங் இருக்குது. ஸ்கோர் வந்து 45. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிற கண்டி பவுலிங் இல்லை ரஞ்சித். ஃபஸ்ட் ஒன்ங்க ஒரு விக்கெட்லேருந்து உடம்புலே பட்டிருக்கு. சிங்கிள் 1 ரன் மட்டும். 2வது பால் இங்கே 6 அடித்த பேட்ஸ்மேன் சக்தி ஸ்ட்ரீக்கில் நல்ல ஷாட்டுங்க. இங்கே நேருக்கு நேரம் கனெக்ட் பண்ணியிருக்காரு. அது கிளியர் ஹிட்டான்னு பார்த்தா இங்கே நல்ல கேட்சுங்க. இங்கே அன்பு நானே கிளியர் பண்ணி வச்சு தான் நினச்சேன். ஆனால் இங்கே நல்ல கேட்ச். அவர் ஹைட்டாக இருந்தனால கரெக்டாக பிடிச்சிட்டாரு. இங்கே விக்கெட்டாக மாதிரி இருக்குது. இங்கே சக்தி விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. பேட்ஸ்மேன் இங்கே கருப்புள்ள வந்திருக்காரு. ஃபீல்டர் தலைக்கு மேலே. ஆனால் இங்கே 2 ரன்னாக மாற்றிருக்காங்க. இங்கே 2 ரன். 4th ஒன். லாஸ்ட் 2 மோர். இங்கே பாண்டியா ஸ்ட்ரீட் ஏக்கரில் எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் பேட் ஃபஸ்ட்டு உடம்புலே பட்டிருக்கு. இதே 1 ரன்னாக மாற்றிருக்காங்க. இந்த சிங்கிள் லாஸ்ட் ஒன். ஸ்டாப்பில் லாஸ்ட் பால் பாக்ஸ் டு பாக்ஸ். இங்கே டாட் பால். இந்த டாட் பாலோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட்டாக இருக்குது. இங்கே ஃபஸ்ட் ஹாஃபும் கம்ப்ளீட்டாக இருக்குது. 6 ஓவருக்கு ஸ்கோர் 49 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. இங்கே 50 ரன் டார்கெட் செட் பண்ணிட்டாங்க தச்சம்புதுப்பட்டி. இங்கே 50 ரன் தேவையாக இருக்குது. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இங்கே உள்ளே வந்துட்டாங்க. இங்கே பிரதர்ஸ் 2 பேர் உள்ளே வந்திருக்காங்க. கோபி ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக் எண்ணில் 6. பவுலிங் எண்ணில் ஃபஸ்ட்டு ஓவர் இங்கே பவர் பிளே ஓவர் போகிறக்காண்டி முருகன். ஃபஸ்ட் ஒன் ஓவர் தைக்கலுங்க. முதல் பாலே ஒரு சுத்தலுக்கு போனார். ஆனால் இங்கே டாட் பாலுங்க. இது செகண்ட் ஒன். இங்கே உடம்புக்கு எடுத்துகிட்டு வந்தார் குயிக்காக. ஆனால் உடம்பு லெஃப்ட் பை ரன்னிங் குயிக்காக இருந்திருக்காங்க. இங்கே சிங்கிள். இப்போ நீங்கள் பேட்ஸ் ஆனது 6 ஸ்ட்ரைக்கில் 6 பேட்லேருந்து 6 பேர் தான் பார்ப்போம். சுத்தலுக்கு போனார். ஆனால் பேட்டில் ஒரு எட்ஜ் இருந்துச்சுங்க. இங்கே விக்கெட்டாக மாறி இருக்குங்க. இங்கே டிப் கேட்ச் மூலியமா இங்கே அவர் விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காரு. இங்கே ஆறுமுகம் மொதல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே முருகன் நியூ பேட்ஸ்மேன். இங்கே 1 டவுனில் வெங்கட் உள்ளே வந்திருக்காரு. ஹைட்மேன் கனெக்ட் பண்ணார் மிட் விக்கெட் ஏரியாவில். அது கேப்புங்க. 2 ரன் 2 ரன் மட்டும். 4th ஒன். சாரி லாஸ்ட் 2 மோர். டாட் பால் லாஸ்ட் ஒன். பேட்டில் ஒரு டிப் இருந்துச்சு. இங்கே விக்கெட்டுங்க. இந்த ஓவில் ஒரு 2வது விக்கெட் இங்கே டிப் கேட்ச் மூலிமா. லாஸ்ட் பாலே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே வெங்கட் விக்கெட்டு. அதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட்டாக இருக்குது. ஒரு ஓவருக்கு 2 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 3 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. இங்கே கல்யால் வெண்புரா நல்ல ஓவருங்க. முருகன் ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் இங்கே நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. பவர் பிளே ஓவர் போகிறாங்க. பவுலிங் இல்லை சரவணன் ஒரு விக்கெட்லேருந்து கோபி ஸ்ட்ரீக்கில் ஃபஸ்ட் ஒன். விக்கெட் கொடுத்துருக்காங்க. இங்கே அதாவது டிப் கேட்ச் மூலியமாக விக்கெட் கொடுத்துருக்காங்க. கோபி விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காரு. பேட்ஸ்மேனா இங்கே அன்பு உள்ள வந்திருக்காரு. ஹைட்மேன் அவர் சந்திக்கிற ஃபஸ்ட் ஒன்.
கேப்பு நல்லா ஸ்டாப். ஆனால் ஒரு பவுண்டரிக்கே தூக்கி விட்டாருங்க. இங்கே 4ங்க. இவர் சந்திச்ச முதல் பால் இங்கே ஒரு 4 மாதிரி இருக்கு இங்கே அன்பு பேட்லேருந்து. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டிக்கர் டெலிவரி. இங்கே கீப்பர் கையில் டாட் பாலாக மாறி இருக்கு. நெக்ஸ்ட் பால் நல்லா மறிச்சாரு. ஆனால் இதுவும் டாட் பாலாக மாறி இருக்குங்க. பேட்டுக்கா இங்கே 2 டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் இறங்கி போய் கனெக்ட் பண்ணியிருக்காரு நேருக்கு நேர். அது கேப்புங்க. பவுண்டரியும் கிளியர் பண்ணிருக்குங்க. இங்கே 4ங்க. இந்த ஓவரில் ஒரு 2வது 4 இங்கே அன்பு பேட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் பண்ணார். பேட்டில் வாங்கினார். 2 ரன் கால் பண்ணியிருந்தாரு. ஆனால் இங்கே ஃபீல்டர் எடுத்துருக்குல 2 ரன். 2 ரன்னோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 ஓவருக்கு இங்கே 3 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 13 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க இங்கே கல்லல் வெண்புறா. இங்கே பவர் பிளே 2 ஓவருமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மார்க்கெட் வந்து 51 50 சொல்லிட்டேன். இன்னும் 4 ஓவருக்கு இங்கே 38 ரன் தேவையாக இருக்குது. இங்கே நியூ பேட்ஸ்மேனாக வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் சிவா ஷேக்கில் இங்கே பவுலிங் எண்ட்லையும் நியூ பவுலர் இங்கே ரமேஷ் அரௌண்ட் விக்கெட். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் லோ கெப்டா கீழே இங்கே டாட் பால் கேன் பால் ஃபுல்லாக மறித்து கரெக்ட் பண்ணார். ஆனால் இங்கே ஃபீல்டர் கரெக்டாக வச்சுருந்தாங்க. ஒரு ரன் மாட்டோம் சிங்கிள். தேர்ட் ஒன் அன்பு ஷேக்கில் சிங்கிளுக்கு தான் போனார். ஆனால் இங்கே டாட் பால். ஃபோர்த் ஒன் டாட் பால். லாஸ்ட் 2 more. இவ்வளோ நல்ல ஸ்டாப்புங்க. இங்கே டாட் பாலாக மாறி இருக்கு. 5 பந்துக்கு 1 ரன்ல தான் போட்டிருக்காரு இங்கே ரமேஷ். ஓப்பன் பண்ணியிருந்தாரு. ஆனால் இங்கே இதுவும் டாட் பாலாக மாறி இருக்குங்க. இந்த டாட் பாலோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட்டாக இருக்குது. இங்கே நல்லா ஓவருங்க ரமேஷ். இந்த ஓவரை நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. ஓவருக்கு 3 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 14 ரன்னுக்கு ஆடிருக்காங்க இங்கே கல்லல் வெண்புறா. பவுலிங் இல்லை முருகன் அரௌண்ட் கில் ஃபர்ஸ்ட் ஒன் பண்ணாரு. ஆனால் அது கேப்பு. நான் இங்கே ஃபீல்டரையும் கிளியர் பண்ணியிருக்குங்க. இங்கே 4ங்க. இங்கே 4 ஒரு ஃபஸ்ட்டு பால் இங்கே 4ஓட வெல்கம் பண்ணியிருக்காரு இங்கே சிவா. இங்கே செகண்ட் ஒன் கனெக்ட் பண்ணார். ஆனால் அங்கே சக்தி நல்லா ஸ்டாப். 2 ரன். தேர்ட் ஒன் ஒரு தெளிவான யாக்கரு. இங்கே அதிகபட்சம் சிங்கிளாக மாறும். 1 ரன் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் ஓவர் தைக்கிலேருந்து போன பால் ஒய்டு இங்கே ரீபால். ஒரு சுத்தலுக்கு போனார். ஆனால் டாட் பால் மாதிரி இருக்கு. ஃபஸ்ட்டு மோன் இதுவும் டாட் பாலாக மாறி இருக்குங்க. பேக் டு பேக் இங்கே 2 டாட்டு ரீபால். நேருக்கு நேராக கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இங்கே கேட்சா இல்லை கிளியர் பண்ணுமான்னு பார்த்தா இங்கே ஃபீல்டர் தவுனாரு. ஆனால் அவரே கிளியர் பண்ணியிருக்கீங்க. இங்கே 6ங்க. லாஸ்ட் பாலில் ஒரு 6 எடுத்துகிட்டு வந்துருக்காரு இங்கே அன்பு பேட் வந்து. மேட்சை எப்போவுமே நிலையிலும் மாற்றக்கூடிய பேட்ஸ்மேன் இங்கே அன்பு. 4 ஓவருக்கு ஸ்கோர் 29 ரன்னுக்கு ஆடிருக்காங்க இங்கே கல்லல் வெண்புறா. இங்கே 12 பந்துக்கு 22 ரன் தேவையாக இருக்குது. 12க்கு 22 ஓவர் போகிற கண்டி பவுலிங் இல்லை சக்தி. இந்த ஓவர் தான் மேட்ச் ஓவராக இருக்கும். ரவுண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் டாட் பால் கேன் பால் பண்ணியிருக்காரு. ஆனால் ஃபீல்ட் ரொம்ப மேலே வச்சுருந்தாங்க. 2 ரன். இங்கே 2 வைடு. தேர்ட் ஒன் ரீ பண்ணாரு ஸ்கொயரில். ஆனால் இங்கே அதை 2 ரன்னாக மாற்றிருக்காங்க. இங்கே 2 ரன். அனதர் ஒரு டபுள் இங்கே சிவா பேட்லேருந்து. நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் 16 ரன் தேவை. பண்ணாரு கரெக்டாக ஃபீல்டு இருக்குட்டு முருகன். நல்லா காலுங்க. 1 ரன் மட்டும் சிங்கிளாக மாறி இருக்கு. 2 more அன்பு ஷேக்கில் டாட் பால். லாஸ்ட் ஒன் 7க்கு 15 கனெக்ட் பண்ணாரு. ஆனால் அது கேப்புங்க. பண்ணுவாங்களா பார்த்தா சான்ஸ் பாரு. இங்கே ரன் அவுட்டும் கொடுத்துருக்காங்க. விக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே 1 ரன் 1 விக்கெட்டுங்க. இங்கே ஒரு செலிப்ரேஷன் பார்க்க முடிஞ்சு. 1 ரன் 1 விக்கெட்டாக மாறி இருக்கு. அதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட்டாக இருக்கு. இங்கே 5 ஓவருக்கு ஸ்கோர் 37 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. இன்னும் 6 பந்துக்கு இங்கே 14 ரன் தேவையாக இருக்குது. 6க்கு 14. ஒரு மேட்ச் ஓவர் போகிற கண்டி பவுலிங் இல்லை அரவிந்த் அரௌண்ட் வைக்கல. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபீல்டர்கிட்டே இங்கே சிங்கிளாக மாறி இருக்கு. 1 ரன் மட்டும். பேட்ஸ்மேனாக அந்த வினோத் ஸ்ட்ரைக்கில்
5க்கு 13. செகண்ட் ஒன் அவருக்கான ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டே கனெக்ட் பண்ணாரு. ஆனால் மிட் விக்கெட் ஏரியாவில் இங்கே ஃபீல்டர் பாண்டியா. 2 ரன் 2 ரன்னாக மாறி இருக்குது. குயிக்காக இருந்திருக்காங்க. 4 பந்துக்கு 11 ரன் தேவையாக இருக்குது. தேர்ட் ஒன் நல்ல ஷாட்டுங்க. இங்கே கவர்ஸில் கேப்பு ஒன்றேன்னு பார்த்தா இல்லைங்க. பாலே ஸ்டாப் ஆகிடுச்சு. அங்கே நல்ல ஃபீல்டுங்க. அங்கே ரன்னிங் பிட்வீன் விக்கெட் பார்ப்போம். 3 ரன்ஸ் 3 ரன்னாக மாற்றிருக்காங்க. 3 ரன்ஸ் வந்து 8 ரன் தேவையாக இருக்குது. இங்கே சிவா ஸ்டேக்கில் ஃபோர்த் ஒன் இங்கே கனெக்ட் பண்ணாரு. ஆனால் இங்கே கேட்சான்னு பார்த்தா ஃபீல்டர் நல்ல டேக்கனுங்க. இங்கே விக்கெட்டாக மாறி இருக்குங்க. இங்கே சிவா விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே அரவிந்த் விக்கெட்டாக இருந்தது இங்கே 2க்கு 8 மாற்றிருக்காங்க. 2 பாலுமே பவுண்டரிஸ் எடுத்துகிட்டு வந்தாகணும். இங்கே அந்த மைண்ட் செட்டில் தான் நியூ பேட்ஸ்மேனாக உள்ளே வந்திருக்காரு. இங்கே யங்ஸ்டர் சக்தி டாட் பால். ஆனால் இங்கே இல்லை வச்சு எண்டு மாறி இருக்காங்க. ஒரு விக்கெட் சாக்ரிஃபைஸ் பண்ணிங்க. ரன் அவுட்டு வந்து 8 ரன் தேவையாக இருக்குது. வினோத் ஸ்ட்ரீக்கில் இல்லை ஷாட்டு. ஆனால் கிளியர் பண்ணிருங்க. இங்கே 6ங்க. ஆனால் 6 அடித்தாலும் ஆனால் அந்த மேட்சை இங்கே தச்சம்புதுப்பட்டி இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க 1 ரன் வித்தியாசத்தில். இங்கே நல்ல பேட்டிங் ஒயிட் வினோத். இங்கே நல்ல பிளேங்க. நல்ல பிளே. 2 டீமுமே ஒரு நல்ல மேட்ச்சு. ஃபஸ்ட்டு செமிஃபைனல் மேட்ச்சு. டோர்னமெண்டோட வின்னர் இங்கே ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பிஎம் பிரதர்ஸ் தச்சம்புதுப்பட்டி 20,000. டோர்னமெண்டோட செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க கேகேசிசி கீழப்பட்டி 15,000. தேர்ட் ப்ரைஸை வின் பண்ணியிருக்காங்க 11s. 3வது ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க 12,000. இந்த டோர்னமெண்டோட 4th ப்ரைஸ் இங்கே கல்லல் வெண்புரா 10,000. நல்ல பிளே. கப்பு கொடுக்குறாங்க 4th ப்ரைஸுக்கு கல்லல் வெண்புரா. 3rd ப்ரைஸ் கப் பேட்டரி 11s. செகண்ட் ப்ரைஸுக்கான கப்பு கேகேசிசி கீழப்பட்டி அவங்களுக்கு. ஃபஸ்ட் ப்ரைஸுக்கான கப்பு இங்கே பிஎம் பிரதர்ஸ் தச்சம்புதுப்பட்டி அவங்களுக்கு. நல்ல பிளேன். பேட்டரி லேண்ட்ஸ் அவங்க நினைவாக தான் கல்லல் வர்க்கீஸ் அவங்க டோர்னமெண்ட்டும் நடத்துவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன நினைவு ப்ரைஸ். டோர்னமெண்டோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவார்டு கோஸ் டு சரவணன் தச்சம்புதுப்பட்டி அவங்க டீமில் இருந்து. நல்ல பேட்டிங். பெஸ்ட் பவுலர் அவார்டு கோஸ் டு அப்துல் பேட்டரி லேண்ட்ஸ் நல்ல பவுலிங். சிறந்த முறையிலான யூடியூப் சேனல் செய்த விக்ரம் அவர்கள் வாழ்த்துக்கள். விக்ரமனில் வந்து வர்ணனையாளர் அவங்களுக்கு எல்லா மேட்சுமே கமெண்ட்ரி நல்லா பேசியிருந்தார். இவங்க தான் கமிட்டி மெம்பர்ஸ் பேட்டரி 11s. யங்ஸ்டரை கீழே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் இங்கே உட்காந்துருக்காங்க. பாரு